السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலிலே 415வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் புஸாக்கு ஃபில் மஸ்ஜிதி ஹதியத்துன், பள்ளிவாசலிலே எச்சில் துப்புவது குற்றமாகும். வகஃபாரத்துஹா தஃபுனுஹா, அதை மண்ணுக்கு அடியில் மறைப்பது அதற்குரிய பரிகாரமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய இல்லம். அதை எந்த அளவிற்கு சுத்தமாக வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புகின்றார்களோ அந்த அளவிற்கு நாம் பள்ளிவாசலை சுத்தமாக வைக்க வேண்டும். கண்ட இடங்களிலே எச்சிலை துப்புவது, அதை சுத்தம் செய்யாமல் செல்வது, இது போன்ற காரியங்களை செய்வது குற்றமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பள்ளிவாசல் தரை என்பது மொசைக்கல்ல, மண் தரையாகத்தான் இருக்கும். அந்த மண்ணில் நின்று கொண்டுதான் சஹாபாக்களும் பெருமானார் அவர்களும் தொழுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு எச்சில் துப்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அந்த மண்ணிலை துப்பிவிட்டு, துப்புவது கூடாது, துப்பிவிட்டால் மண்ணை வைத்து அதை மூடி விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், பள்ளிவாசலுக்குள்ளால் துப்ப முடியாது. ஒளி செய்கின்ற இடத்தில், நடைபாதைகளில் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, துப்பி விட்டு, காரலை துப்பி விட்டு அதை சுத்தம் செய்யாமல் அப்படியே சென்று விடுகிறார்கள். இது மாபெரிய குற்றம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். ஒளி செய்கின்ற நேரத்தில், அந்த ஒளி செய்கின்ற இடத்திலே நாம் பார்க்கின்றோம், காரில் அப்படியே கிடைக்கிறது. கால் கழுகின்ற இடத்தில் எச்சிலை துப்புகின்றார்கள், மூக்கை சிந்துகின்றார்கள். தண்ணீரை திறந்து அதை சுத்தப்படுத்தலாம். சோம்பல் மட்டும் கொண்டு வருகிறார்களா? பள்ளிவாசல் தானே, சுத்தம் செய்வதற்கு தான் ஆள் இருக்குது, நாம ஏன் சுத்தம் செய்வாங்க அப்படின்னு நினைச்சு வாராங்களா என்பது அல்லாஹ்விற்கு தான் வெளிச்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என் சமுதாயம் செய்யக்கூடிய நல்லறங்களையும் கெட்ட செயல்களையும் அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுகின்றார். அதில் நல்ல செயல் என்ன அப்படின்னா, பள்ளிவாசலில் கிடைக்கின்ற குப்பையை யார் அப்புறப்படுத்துகின்றாரோ, பள்ளிவாசலுக்குள்ளால் வருகிறோம், சில இடங்கள்ல பார்த்தா டிக்கெட் அப்படியே போட்டு போயிருந்தாங்க, பணத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க, டிக்கெட் அப்படியே கிடக்கும். அப்ப அடுத்து வரக்கூடியவர், நானும் இப்படி டிக்கெட்டை போட்டு போயிருக்காங்க, நாம எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்து அதை அந்த இடத்தை சுத்தம் செய்தார். அதையும் அல்லாஹ் எனக்கு காட்டி தருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தொழுகின்ற பொழுதே துப்புவார்கள். இப்ப நம்ம கர்ச்சீஃப்ல என்ன செய்யறாங்கன்னா, சில பேர் தொழுகையில மூக்க செலுத்துறாங்க, வாயுடைய எச்சிலை கர்ச்சீஃப்ல துப்புகின்றார்கள் தொழுகையிலேயே. அது ஒரு மரியாதை இல்லாத ஒரு காரியம், ஒழுங்கீனமான ஒரு காரியம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா, எச்சில் துப்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபலா யபுசுக் அமாமஹு, தொழுகின்றவர் தனக்கு முன்னால் துப்ப வேண்டாம். ஃபஇன்னமா யுனாஜில்லாஹ மாதாம ஃபீ முஸல்லாஹு, ஒரு மனிதன் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் மனிதனுடைய தொடர்புகள் அருந்து அல்லாஹ்விற்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அல்லாஹ்வோடு அவர் பேசுகின்றார்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா என்பது எனக்கும் என் அடியானுக்கும் இடைப்பட்ட ஒரு சூரா. நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்வோம். உடனே அல்லாஹ் சொல்லுகிறான், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லுகின்றோம். அப்போதும் அல்லாஹ் சொல்லுகின்றான், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். மாலிகி யௌமித்தீன் அப்படிங்கிறோம். அப்போதும் அல்லாஹ் சொல்லுகின்றான், மஜ்ஜதனி அபுதி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இதில் பாதி என் அடியானுக்குரியது, மீதி பாதி எனக்குரியது. என்ன பாதி அடியானுக்குரியது? ஈயாக நஅபுது, நாங்கள் உன்னை வணங்குகிறோம், வணக்கம் நம்மீது கடமை. வ ஈயாக நஸ்தஈன், நாம் உதவி கேட்கின்றோம். உதவி செய்வது யாருடைய கடமை? அது அல்லாஹ்வுடைய கடமை. உடனே அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு என்னப்பா உதவி தேவை? தொழுகையில இவ்வளவு நடக்குது, அல்லாஹ் தொழுகையில கொட்டாவி விடக்கூடாது, அங்கு நின்று பார்ப்பது கூடாது, சிந்தனைகளை மாற்றுவது கூடாது, தக்பீரை அவிழ்த்து அங்கங்க சொல்லிவது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிறார்கள், ஒரு அமைச்சர்கிட்ட, முதலமைச்சர்கிட்ட, ஒரு மந்திரிகிட்ட நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அவருக்கு முன்னாலுமே நம்ம கொட்டாவி விடுவோமா, கையை அவிழ்த்து கொண்டு அங்கங்க சொல்லிக்கிட்டு இருப்போமா? எல்லோருக்கும் சேர்த்து இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடன் நாம் பேசுகின்ற பொழுது எந்த அளவிற்கு நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு நாம் ஒழுக்கத்தை பேண வேண்டும். நம்ம அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு என்ன உதவி? ஆளுக்கு ஒன்று உதவி இருக்கும். சில பேருக்கு சுகம் தேவைப்படும், சில பேருக்கு குழந்தை பாக்கியம் தேவைப்படும். ஆனா நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை எல்லாம் நேரான பாதையின் பக்கம் சேர்த்து வைப்பாயாக. அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை கேட்கிறோம். உலகத்துல ஹிதாயத்தை அல்லாஹ்வை தவிர யாராலும் வழங்கவே முடியாது. எனவேதான் ஹிதாயத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதனாலதான் தொழுகையாளிகள் தொழுது கொண்டிருக்கிறது தனக்கு முன்னாலும் துப்புவது கூடாது, வலா அன் யமீனிஹி, தன்னுடைய வலதுபுறத்திலும் துப்புவது கூடாது. எப்பவுமே நாம தொழுகை இல்லாத நேரத்தில் கூட வலது பக்கமா துப்புவது கூடாது, இடது பக்கமாகத்தான் துப்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃப இன்ன அன் யமீனிஹி மலகா, நம்முடைய வலது புறத்துல நல்லவங்களை பதிவு செய்யக்கூடிய மாணவர் இருக்கிறார். துப்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் வல் யபுசு அன் யசாரி, தன்னுடைய இடது பக்கத்திலே அவர் துப்பட்டும். அவ் தஹத கலமிஹி, தன்னுடைய காலுக்கு கீழே துப்பட்டும். துப்பியதுனால அப்படியே போயிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலைகளில் நடந்து செல்லும் பொழுது துப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் துப்புவார்கள், தன் செருப்பால் அதை தேய்த்து விடுவார்கள். துப்பிட்டு காடல அப்படியே போட்டுட்டு போக மாட்டாங்க. மண்ணா இருந்தா மூடுவாங்க, மண்ணு இல்லை அப்படின்னா செருப்பை வைத்து 2 முறை அப்படி தடவி கொள்வார்கள். ஏன்னா காடல் கணக்கு வச்சுக்குவோம், அதை எறும்பு வரும், எறும்பை பிடிக்க ஒரு பள்ளி வரும், பள்ளியை பிடிக்க ஒரு கூடை வரும், அப்புறமா அடுத்தடுத்து பச்சனைகள் வந்து ஒன்று சண்டையிடும், கடைசியில் பேராபத்துகள் ஏற்பட்டுவிடும், கிருமிகள் உருவாகும். எச்சில லட்சக்கணக்கான கிருமிகள் இருப்பதாக இன்னைக்கு அறிவியல் சொல்லி காட்டுகிறார். எனவே அந்த கிருமிகளை அழிப்பதற்கு மண்ணுதான் தகுதியான ஒரு பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிவறைக்கு செல்வதற்கு பின்னால இடது கையை நான் சுத்தம் செய்துவிட்டு அந்த இடது கையை மண்ணில் வைத்து தேய்ப்பார்கள். கையில் உள்ள கிருமிகள்லாம் மண்ணால் தான் சாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதோட பள்ளிவாசல்ல நாம துப்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அதற்கென்று உள்ள இடத்துல போய் நாம துப்ப வேண்டும். துப்பி விட்டு தண்ணீரால் நாம் சுத்தம் செய்ய வேண்டும். இல்லை என்றால்
அது மாபெரிய குற்றம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஒழுக்கங்களை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.